எம்டி ஸ்டமக்கில் வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க. நான் காலையில் வந்து இவ்வளவு பழைய சாதம் போட்டு, பழைய சாதம் ஒரு கை சாதம், முந்தின நாள் சாதம் போட்டு 2 டம்ளர் மோர் அடிச்சுட்டு சின்ன வெங்காயம் 4 பீஸ் சாப்பிட்டு தான் வெளியில் போறேன் காலையில். எம்டி ஸ்டமக்கில் வெளியில் போதாங்க. ஏசி ரூம்கள் இருந்தால் கூட பாடியை வந்து சுத்தப்படுற 2 விஷயம் தான். ஆக்சிஜன் ஒன்று, தண்ணி 2 தான் பாடி சுத்தமாக ஆரோக்கியத்துக்கு அடிப்படை விஷயம். ஆக்சிஜன் சுவாசிக்க தயவு செய்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் காலையில் எழுந்து சூரியோதயத்துக்கு முன்னாடி உள்ள காற்றை வந்து சுவாசிங்க. வாக்கிங் போக முடியும்னா உட்கார்ந்த இடத்துலயே வந்து மூச்சை ஃபுல்லா உள்ள நெஞ்சு நிமித்தி உட்கார்ந்து மூச்சை ஃபுல்லா உள்வாங்கி, அதாவது இன்னும் இழுக்கணும். இனிமே முடியாதுன்னா ஃபுல்லா ரொம்பிச்சுன்னா அப்படியே 7 செகண்ட் 1 2 3 7 செகண்ட்னா டிரான்சிஷனுக்கு முடிச்சுட்டு பிரீத் அவுட் பண்ணுங்க. விடுங்க ஃபுல்லா விட்டாச்சு. 2 செகண்ட் கேப் பழைய ஃபுல்லா இழுங்க இன்கேல் ஃபுல்லா இன்கேல் பண்ணுங்க. ஃபுல்லா ரொம்பியாச்சு. ஹோல்ட் 1 2 3 5 கவுண்ட் பண்ணுங்க. பழைய மெதுவா விடுங்க. ஃபுல்லா விடுங்க. இது மாதிரி வெளியே விட கணக்கு வச்சீங்கன்னா 50 கவுண்ட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 15-20 நிமிஷம் வருது. 15 நிமிஷம் முழுசா காத்த உள்வாங்கி நிறுத்தி வெளியே விட்டீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் வேண்டிய ஆக்சிஜன் பாடிக்குள்ள வந்தாச்சு. அதை நீங்க பண்ணுங்க. எம்டி ஸ்டமக்கு வெளியே போகாதீங்க. ஏசி ரூம் இருந்தா வெளியே இருந்தாலும் 8 டம்ளர் தண்ணி குடிங்க. ரத்தத்தில் இருக்கிற அழுக்கை வெளியேற்றுகின்ற ஒரே வேலையை வந்து தண்ணி தான் பண்ணுது. தண்ணி குடிங்க. ரத்தத்தை சுத்தப்படுத்த வேலையும் ஆக்சிஜன் பண்ணுது. பிராணவாயும் தண்ணி தான் அடிப்படை விஷயம். ஒரு நாளைக்கு 2 தடவை டாய்லெட் போங்க. அது எப்ப கெட்டவாத சொல்றீங்க. தொப்புள் கீழே போனால் பாய்சன். தொப்புள் கீழே போனால் பாய்சன். அது உங்களுக்கு புரியவே புரியாது. ஒரு ஸ்டேஜ்க்கு வந்ததுக்கப்புறம் பாய்ஸ் கீழ்ச்சி வந்து டாக்டர் நோண்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு புரியாது. அது 2 தடவை டாய்லெட் போங்க. நாள் 2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2. பெரியவங்க 100 வருஷம் ஆண்டு பல பண்ண தப்பான கிடையாது. நாடு 2 டாய்லெட் போறது, வாரம் 2 என்ன பூமத்தி நேரம் இருக்கிறோம். ஆயில் பாத்து எடுக்கணும். நான் இன்னைக்கு காலை விளக்கெண்ணெய் குடிச்சிட்டு வந்தேன். நாளைக்கு நாளைக்கு காலை விளக்கெண்ணெய் வச்சுப்பேன். இருக்கிற 10 பேரை காப்பாற்றணும்னா ஒரு நாள் விளக்கெண்ணெய் வச்சுக்கிறேன். என்ன சூடா போச்சுன்னா சூடு பண்ணி சூடு தேய்ச்சுங்க. உடம்புக்கு வந்து ஆலிவ் ஆயில் தேய்ங்க. 25 வயசுல யங் ஆகுது என்ன பெரிய விஷயம்? 75 வயசுல யங்கா இருக்கணும்ல, அதான கஷ்டம். அது உனக்கு இரவு பல்லு வலிக்கிட்டு படுங்க. கண்டதெல்லாம் ரோட்ல முதிச்சிட்டு போறான். ஷூ போட்டா ஏர்போர்ட் நைட் படுக்கும்போது காலை அழுவி படுங்க. புரியுது உங்களுக்கு? நைட் சாப்பிடும்போது கொஞ்சம் கம்மியா சாப்பிட்டு படுங்க. இன்னும் ஒரு இட்லி தாங்கும்னா அது முதல்ல ஸ்டாப் பண்ணி நிறுத்திங்க. எவ்வளவு படுத்து பிறண்டாலும் ஆத்திரிக்க மண்ணு பூரா உங்க உடம்பு ஒட்ட போல கிடையாது. உங்களுக்கு முன்னாடி சாதிச்சவன் நிறைய இருக்கிறான், உங்க பின்னாடி சாதி கொண்டு இருக்கிறான். உங்களுக்கு எவ்வளவு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நம்ம இந்த விங்ஸுக்கு எவ்வளவு சென்ட் இருக்குதோ அவ்வளவு மட்டும் பறந்தா போது. அதுக்கு மேல பறக்க ஆசைப்படாதீங்க. கடுகு மேல பறக்க ஆசைப்பட்டீங்கன்னா காக்காய்க்கு நிறைய வசதி இருக்குது. எங்க வேணும் திருடித்தீங்கன்னா கடுகு தேடிக்க முடியாது. மேல பறக்குது. உயரம் பறக்கிறது தவிர வசதிகள் கிடையாது. ஹைட் கம்மியா காக்கா பண்ணி எவ்வளவு வசதி. அது மாதிரி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை மிகச்சிறந்த வாழ்க்கை. அதை முழுசா வளர்க்க பயன்படுத்த